இப்போ மூலிகை சோப் ரெடி பண்ணுறது, இது வந்து குப்பைமேனி சோப். இந்த சோப்பு வந்து எப்படி ரெடி பண்ணுறோன்னா, இது வந்து அரைச்சி மூலிகையாக எடுத்து பியூராக அலசிட்டு அரைச்சி போடுற ஒரு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் வந்து 30% தான் நமக்கு கிடைக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு வந்து 30% தான் இதுலேருந்து கிடைக்கும். இதுவே நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பங்கு மூலிகை எடுத்து 4 மடங்கு தேங்காய் எண்ணெயில் கலந்து, இது வந்து நம்ம சூரிய படம் போட்டு 12 நாள் வரைக்கும் வெயிலில் வச்சு எடுக்கணும். வச்சு எடுத்து இந்த ஆயிலேருந்து எடுக்கிற ஆயிலை வந்து நம்ம சோப்பில் கலக்கணும். இது வந்து 60% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கிடைக்கிது. இதுவே இன்னொன்று இருக்குது. இது எப்படின்னா, 1 மடங்கு நாட்டு சக்கரை, 1 கிலோ நாட்டு சக்கரை எடுத்தோம்னா 3 மடங்கு மூலிகை எடுக்கணும். 3 கிலோ. இப்போ 1 கிலோ கணக்கில் சொல்லணுன்னா 1 கிலோ நாட்டு சக்கரை, 3 கிலோ மூலிகை, அதாவது குப்பைமேனி. அதை எடுத்துட்டு 10 லிட்டரு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மூடி போட்ட பாத்திரத்தில் வச்சிடணும். வச்சு கலந்து விட்டுறணும். கலந்து வச்சு ஃபுல்லாக காற்று போகாமல் மூடிட்டோம்னா 90 நாள் வரைக்கும் அது பியூரேஷன் நடந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இடையில கிண்டி விட்டுட்டு மூடிடணும். மூடிட்டோம்னா அதோடைய அந்த இது வந்து ஃபுல்லாக இறங்கிடும். அதுதான் என்சைம் பண்ணுறது அப்படி தான். அந்த என்சைம் எடுத்து அதுலேருந்து நாங்கள் 50 கிராம் எடுத்து தான் அந்த சோப்பில் போட்டு, அது வந்து 90% கிடைக்கும். அப்போ வந்து 3மே கலந்து வர்றதுனால இந்த சோப்பு வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்குது, நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதனால தான் இந்த சோப்பு வந்து கரெக்டான இதில் கொடுத்துட்ருக்கோம். நல்ல பேர் கிடைக்கிது எங்களுக்கு. நான் இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்த குப்பைமேனி சோப்பு எப்படி பண்ணுறோமோ இதே மெத்தடில் தான் நான் எல்லா சோப்பும், ஒரு 12 வகையான சோப்பும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன்.